தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய வேத தியானத்திற்கென்று சங்கீதத்தின் புத்தகத்திலே 145 சங்கீதம் 20வது வசனத்திலே வாசிக்கும்போது, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவரையும் அவர் காப்பாற்றுகிறார். மிக முக்கியமாக ஒரு மனுஷன் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு இடம் உண்டு. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களை காப்பாற்றி நடத்தி இருக்கிறார். எதில்? அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நிமித்தமாய். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போது அந்த தேவனுடைய அன்பு கூறுதல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. அங்கே வாசிக்கிறோம், தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறார். அப்போது ஏன் ஆண்டவர் காப்பாற்றுகிறார் என்றால், முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். முந்தி உங்களிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறது நிமித்தமாய் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பூரண அன்பு பயத்தை புறம்பே அது தள்ளுகிறது. உங்களுக்குள்ளே இருக்கிறதான மனசாட்சியில் பட்டதான பாவங்கள், மனசாட்சியில் பட்டதான பாவத்தின் காரியங்கள், இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மன்னிக்கப்படுகிறது. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிறது. பூரண அன்பை அவரிடத்தில் வைக்கும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரிடத்தில் அன்பு கூறுகிறதான உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் உங்களை காப்பாற்றி நடத்துகிறார். அவர் உங்களுக்கு உதவியாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அவர் போதுமானவராய் இருந்து, போதுமான கர்த்தராய் இருந்து, உங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நீங்கள் பிசகி போகாமல், உங்கள் கால்கள் சறுக்காமல் அவர் காப்பாற்றி நடத்த, உங்களுடைய சில பிரச்சனைகளிலே நீங்கள் அவரிடத்தில் நல்ல அன்பு கூர்ந்துருங்க. அவர் உங்களை காப்பாற்றுவார். அவர் உங்களை காப்பாற்றுவார். அவர் கைவிட மாட்டார். அவர் மனுஷனை போல் அல்ல. மனுஷன் நம்மை விட்டு போவான். அவனிடத்தில் நீங்கள் எவ்வளோ அன்பு கூர்ந்தாலும் சரி, அவர்கள் நம்மை விட்டு கடந்து போவார்கள். அவர்கள் நம்மை காப்பாற்ற மாட்டார்கள். அவர்கள் நம்மை விட்டு விலகுவார்கள். ஆனால் தேவனோ அப்படிப்பட்டவர் அல்ல. அவரிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவரையும் அவர் காப்பாற்றுகிறவர். ஒவ்வொருவரையும் காப்பாற்றி நடத்துகிறவர். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற எல்லாரையும் காப்பாற்றி தம்முடைய ஜனத்தை கர்த்தர் காப்பாற்றி நடத்துவீராக. வள்ளுவாதபடிக்கு பாதுகாக்கிறவர், கரைப்படாதபடிக்கு பாதுகாக்கிறவர். பாதுகாத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவரையும் காப்பாற்றி நடத்துகிற தேவன் நிச்சயமாய் உங்களை காப்பாற்றி நடத்துவார். God bless you. God bless you.